தமிழால் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவில் ஒரு சூப்பரான பிரிண்டரை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம். ஸோ பிரிண்டர் யார் இன்வென்ட் பண்ணது, பிரிண்டரில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இது வரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு பிரிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எதை வச்சு நம்ம வாங்கலாம், என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி இருக்கிற இந்த பிரத்யேகமான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். 1938ஆம் ஆண்டு பிரிண்டரை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இன்வென்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் கிரெல்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால் வந்து உருவாக்கப்பட்டதுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது காமனாக நம்ம அழைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அந்த காலகட்டத்தில் வந்து இவர் இந்த பிரிண்டரை உருவாக்குனார். இந்த பிரிண்டரில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் ஒரு விஷயத்தை வந்து அதிசயமாக பார்க்கப்பட்ட விஷயமும் கூட. 1953ஆம் ஆண்டு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் பிரிண்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் பிரிண்டருடைய ஹிஸ்ட்ரி. ஒரு பிரிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது என்ன மாதிரியான டைப்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. லேசர் பிரிண்டர், சாலிட் இங்க் பிரிண்டர், எல்இடி பிரிண்டர், 3D பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், பிஸ்னஸ் இங்க்ஜெட் பிரிண்டர், ஹோம் இங்க்ஜெட் பிரிண்டர், மல்டி ஃபங்க்ஷனல் பிரிண்டர், அது மட்டும் இல்லாமல் பிடி பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டியாக சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பிரிண்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய பிரிண்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டரும் இங்க்ஜெட் பிரிண்டரும் ரொம்பவே நல்ல மூவ்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த 2 பிரிண்டரை கடந்தும் மல்டி ஃபங்க்ஷனல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இதில் என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாம்சங், எப்சன், பிரதர், ரிகோ, கெனோன், இது போல் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேஜரான பிராண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன பிராண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பிரிண்டரை வந்து நம்ம பார்த்தாச்சு, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பிரிண்டர் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு வாங்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கிறது எல்லாத்துலேயுமே யூஎஸ்பியை போட்டு கனெக்ட் பண்ணால் பிரிண்டர் ஒர்க் ஆக போகுது அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு பிரிண்டருக்குமே வந்து சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில ஓஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பிரிண்டருடைய கம்பேட்டபிலிட்டி, ஓஎஸ் கம்பேட்டபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கணும். என்ன மாதிரியான ஒரு பிரிண்டரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, லேசர் சூஸ் பண்ண போகிறீங்களா, இங்க்ஜெட்டா, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா, இல்லை கலரா. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், அதாவது பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கலர் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை. பல்கான குவான்டிட்டியில் எடுக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுனால தான் இங்க்ஜெட் வீட்டில் இருந்தால் ரொம்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா கம்பெனிஸ் மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் எடுப்பாங்க. ஸோ வீடுகளில் வந்து இங்க்ஜெட் வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மூணாவது ஃபேக்டராக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பிரிண்டர் வாங்க போகிறோம். இப்போது 2500 ரூபாய்க்கும் ஒரு பிரிண்டர் கிடைக்குது, 5000 ரூபாய்க்கும் பிரிண்டர் கிடைக்குது, 10,000 ரூபாய்க்கும் நல்ல மாதிரியான பிரிண்டர்ஸ்லாம் கிடைக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த டோனராக இருக்கட்டும், டோனருடைய சைஸாக இருக்கட்டும், பிரிண்டிங் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பிரிண்டிங் குவான்டிட்டியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தாங்க வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒயர்லெஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டெக்னாலஜி க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு. ஸோ அந்த காலத்தில் அதிக அளவில் இங்க் எடுக்கக்கூடிய பிரிண்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்க்ஜெட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து கொஞ்சமாக தான் எடுக்குது. அதாவது 0.25 பைசாக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டியான பிரிண்டர்ஸை வந்து நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். நம்ம பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவான்டிட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூச்சர் மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு இடங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அழகாக பிரிண்டர் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லார் வீட்லேயுமே வந்து பிரிண்டராக இருக்கட்டும், இல்லை வந்து லேப்டாப்ஸ் இருக்குது, இல்லை மொபைலில்
கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே பிரிண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதுக்கு எல்லாமே ஒய்ஃபை ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான பிரிண்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிரிண்டரில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க? இல்லை டெய்லி பிரிண்ட் எடுக்க போகிறீங்களா, இல்லை வீக்லி எடுக்க போகிறீங்களா, இல்லை ப்ரெசன்டேஷன் ஒர்க்ஸ்க்காக பிரிண்ட் எடுப்பீங்களா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டேன் அப்படின்னா, ஒரு பிரிண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க்ஜெட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பிரிண்டாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் மேக்ஸிமம் ஒரு 3 days விட்டு நம்ம ஒன்றாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் லேசர் பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் பேஸ் பண்ணி வருது, பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் கேப் விட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி எது வேணும் அப்படின்ற ஒரு பிரிண்டருடைய ஒர்க்குக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்டரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு பிரிண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதோட ரெசல்யூஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதில் 1440 dpi அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமமாக அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஜெராக்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ரெசல்யூஷனை வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நீங்கள் செக் பண்ணணும். பிரிண்டருடைய லோட்ஸ், பிரிண்டருக்கு நம்ம எந்த அளவு நம்மளுடைய வாங்கக்கூடிய பிரிண்டரோட லோடு வந்து தாங்கும், எந்த அளவுக்கு அதோட ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காஸ்ட்லியாக எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்குள்ளேயே நல்ல பிரிண்டர் வாங்கிக்கலாம். பட் லோடு அதிகமாக பிரிண்டருடைய ஹீட் ஆகும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையும். இவ்வளோ பேஜுக்கு இவ்வளோ வாரண்டின்னு கொடுப்பாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி ஃபேக்டரியும் வந்து கன்சிடர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பிரிண்டரில் வந்து லோட் கெப்பாசிட்டி எவ்வளோ பேஜஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேஜுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கக்கூடிய பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பேஜஸ், இவ்வளோ இங்கில் எவ்வளோ பேஜஸ் எடுக்கலாம், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து செலவாகும், என்ன மாதிரியான GSM பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இதெல்லாமே நம்ம ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிரிண்டிங்கை வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். சில பிரிண்டர்களில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே சப்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில பிரிண்டர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் லேசர் பிரிண்டர் அந்த மாதிரியான ஆப்ஷன்களுக்கு நீங்கள் போகும்போது லேசர் பிரிண்டரை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வாரண்டி, அதுக்கப்புறம் செட்டப், நம்மளுடைய பிரிண்டர் நம்ம எப்படி வந்து OS கீலாம் போட்டு செட்டப் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரத்தில் அது ஃபாஸ்ட்டாக செட் ஆகுது, இமேஜ் ப்ராசஸிங் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா சில பிரிண்டர்ஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது எடுக்கும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ ஸ்கேன் ஆகிறதுக்கு. ஸோ அதையும் அந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் செக் பண்ணிட்டு எது நமக்கு சூஸபிளாக இருக்கும், எந்த காஸ்ட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேலை ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்டரை சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக எனக்கு தோணுது. மேக்ஸிமம் நிறைய பேர் வீடுகளுக்கு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னாவே மேக்ஸிமம் நீங்கள் 3-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் பிரிண்டரை வாங்குறது ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா பிரிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறது மட்டும் விடுறதில்லை. இப்போ நிறைய பேர் காப்பி பண்ணுவோம். அதாவது ஜெராக்ஸ் கடைக்கு போகிறத விட வீக்லியே ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயங்கள் நீங்கள் இருக்கிறதா பார்த்து வாங்கணும். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஹோம் பிரிண்டர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது 3-in-1 பிரிண்டரை வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய பிரிண்டரில் ஃபோட்டோ பிரிண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லைனா காப்பி பிரிண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இருக்கா இல்லையான்றதை நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போது பேப்பர், நம்ம வாங்கக்கூடிய பிரிண்டருக்கு எந்த குவாலிட்டியில் பேப்பர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்க்ஜெட் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 75 to 80 GSM பேப்பர் யூஸ் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு இங்க் பிரிண்டரில், அதாவது இங்க்ஜெட் பிரிண்டரில் நல்ல குவாலிட்டியான பிரிண்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் வந்து லேசராக இருந்தது அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி வைஸில் கம்மியாக இருந்தாலும் ஓகே. பட் இங்க்ஜெட் அப்படின்னும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் கண்டிப்பாக வந்து இங்க்ஜெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 75 to 80 GSM பேப்பரை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இவ்வளோ சொன்னீங்க, ஓகே. இப்போ எனக்கு வந்து பிரிண்டர் நான் வாங்கினேங்க, என்ன மாதிரியான பிரிண்டர்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்சன் L380 அப்படின்ற பிரிண்டரை சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் HP 410, சாம்சங் SCX 3401, அதுக்கப்புறம் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ECPT 100W அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலும் நல்லா இருந்துகிட்ருக்குங்க. கெனோனில் கேட்கும் பொழுது
25775 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்டர் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஹெச்பி பார்த்தீங்க அப்படின்னா M1136 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்டர் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும், இல்லை எனக்கு பெஸ்ட்டு பையாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அதில் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் இருக்கும். ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்காம எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கேட்குறீங்க. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் தான் உங்களுக்கு அழகாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓனாக வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ரெஃபர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இது அமையும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பிரிண்டர் ஆப்ஷன்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உதவி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பிரிண்டர் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இது மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கக்கூடிய அந்த நபருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது போல் டெக் சார்ந்த விஷயங்கள், டெக் சார்ந்த கேஜெட்ஸ் ரிவ்யூ, டெக் சார்ந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அன்பாக்சிங்காக நம்ம பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். மீண்டும் நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.